வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண வரலாற்ற பத்தி பேச போறது கிடையாது. பல நூற்றாண்டுகளா சென்னையில கம்பீரமா நின்னுட்டு இருக்கிற திருமயிலை கபாலீஸ்வரர் கோயிலோட ரொம்பவே ஆழமான தெய்வீகமான ஒரு பயணத்தை தான் நம்ம இன்னைக்கு மேற்கொள்ள போறோம். இது வெறும் ஒரு கோயிலோட வரலாறு மட்டும் இல்லங்க, நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு மாபெரும் பிரம்மாண்டத்தோட சின்ன முன்னோட்டம் தான் சொல்லலாம். சரி, உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். மயிலாப்பூர் அப்படிங்கிற பேரு எப்படி வந்துச்சுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம, பிரபஞ்சத்தையே படைச்ச கடவுள்கள், கண்முன்னாடி அற்புதங்கள் செஞ்ச நாயன்மார்கள், அப்புறம் புகழ்பெற்ற ஆழ்வார்கள், இப்படி முற்றிலும் வேற வேற காலத்தை சேர்ந்த எல்லாரையும் இந்த ஒரு குறிப்பிட்ட திருத்தலம் எப்படி ஒன்னா இணைக்குது? இங்க எவ்ளோ பெரிய வரலாறு புதைஞ்சு கிடக்குங்கிறத நம்ம கட்டாயம் சிந்திச்சு பார்க்கணும். ஓகே, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த மாபெரும் வரலாற்ற நாம ஒரு 4 பகுதியா பார்க்க போறோம். 1 தெய்வீக புராணங்கள், 2 அடியார்களின் அற்புதங்கள், 3 தமிழ் இலக்கிய பெருமை, அப்புறம் கடைசியா கபாலீஸ்வரர் தலத்தோட ஒரு சின்ன சுருக்கம். முதலாவது பகுதி தெய்வீக புராணங்கள், அதாவது இறைவனோட திருவிளையாடல்கள். இது வெறும் மனுஷர்கள் மட்டும் வாழ்ந்த பூமி கிடையாது. ஆரம்பத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, அதுக்கான பதில் இதுதான். உமையம்மையார், அதாவது நம்ம பார்வதி தேவி, ஒரு மயிலோட உருவம் எடுத்து கபாலீஸ்வரரை வழிபட்ட இடம்தான் இது. மயில் உருவம் கொண்டு அம்பிகை வழிபட்ட ஊர், அதனாலதான் இதுக்கு மயிலாப்பூர்னு பேரே வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சாட்சாப் அந்த முருகப்பெருமானே இங்க வந்து மயிலைநாதனை வழிபட்டு தன்னோட ரொம்ப சக்தி வாய்ந்த சக்தி வேலை வாங்கிட்டு போனதும் இங்கிருந்து தான். யோசிச்சு பாருங்க, இந்த ஊரோட தொடக்கமே எவ்ளோ பிரம்மாண்டமா இருக்குல்ல. இதுல இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? யார் இங்க வந்து சுவாமி கும்பிடுறாங்களோ அவங்களோட பேராலே இந்த ஊரும் அழைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு 4 வேதங்களும் இங்க வந்து இறைவனை பூஜிச்சதால இதுக்கு வேதபுரி அப்படின்னு ஒரு பேர் உருவாச்சு. அதே மாதிரி சுக்ரன் வந்து பூஜை செஞ்சப்போ இது சுக்ரபுரின்னு அழைக்கப்பட்டுச்சு. வரவங்க பேரையே ஊர் பேரா மாத்துற ஒரு அதிசயமான இடமா இது இருந்திருக்கு. இதோட ஈர்ப்பு சக்தி அவ்ளோ சீக்கிரம் முடிஞ்சிரல. பிரபஞ்சத்தையே படைச்ச அந்த பிரம்மா தன்னோட பாவத்தை போக்கிக்கிறதுக்காக இங்க வந்து பூஜை பண்ணிருக்காரு. படைப்பு கடவுளுக்கே பாவ விமோச்சனம் கொடுத்த இடம் இது. அது மட்டுமா, நம்ம ராமபிரான் இங்க வந்து தங்கியிருந்து சிவபெருமான பூஜிச்சு ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவே நடத்தியிருக்காருன்னு வரலாற்று சான்றுகள் சொல்லுது. கடவுள்களே தேடி வந்து தங்குறாங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பகுதி 2 அடியார்களின் அற்புதங்கள், அவங்களோட வாழ்க்கை. கடவுள்களோட வரலாற்றை தாண்டி மனிதர்களால நடந்த சில சிலிர்ப்பூட்டும் அற்புதங்களை பற்றி இப்போ நாம பார்க்கலாம். இந்த இடத்தோட ஆன்மீக ஈர்ப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்களேன். சைவமும் சரி வைணவமும் சரி, 2 மாபெரும் பக்தி மார்க்கங்களும் இங்க ஒன்னா சேருது. 63 நாயன்மார்கள்ல ஒருவரான வாயிலார் நாயனார் பிறந்து இறைவனை புகழ்ந்து பாடிய இடம் இது. அதே நேரத்துல வைணவத்தோட 12 ஆழ்வார்கள்ல 3ஆமவரான பேயாழ்வார் அவதரிச்சதும் இதே மயிலாப்பூர்ல தான். வேற வேற பக்தி மார்க்கத்தோட 2 மாபெரும் தூண்கள் ஒரே இடத்துல சங்கமிக்கிறது நிஜமாவே ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. இப்போ சொல்ல போறத மட்டும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. எரிஞ்சு சாம்பலாகி வெறும் எலும்பா மட்டுமே இருந்த ஒரு பொண்ண திருஞான சம்பந்தர் தன்னோட பாட்டால பூம்பாவையா மறுபடியும் உயிர்ப்பிச்ச ஒரு மாபெரும் அற்புதம் நடந்திருக்கு. ஆமாங்க, வெறும் எலும்புல இருந்து ஒரு உயிர். இது ஏதோ கட்டுக்கதை கிடையாது, வரலாறு. இந்த சிலர் போட்டும் அற்புதம் நடந்த அதே மண்ணுல தான் இன்னைக்கும் கபாலீஸ்வரர் கோயில் கம்பீரமா நின்னுட்டு இருக்கு. அடுத்ததா பகுதி 3 தமிழ் இலக்கியத்தின் பெருமை. புராணங்கள், அற்புதங்கள், இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழுக்கும் இந்த திருத்தலத்துக்கும் இருக்கிற அந்த ஆழமான தொடர்பை இப்ப பாப்போம். இது எந்த அளவுக்கு சிறப்பானதுன்னா, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மனமுருகி தேவாரம் பாடிய தெய்வத்தலம் இது. அதே போல அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி சிங்காரவேலனை தரிசிச்சதும் இங்கதான். இது எல்லாமே ரொம்ப ஆழமான பக்தி இலக்கியங்கள். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, உலகம் மக்களுக்கே எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுத்த நம்ம வான் புகழ் வள்ளுவர் பிறந்த மண்ணும் இதுதான். அதாவது ஒரு பக்கம் ஆழமான பக்தி, இன்னொரு பக்கம் உலகளாவிய வாழ்க்கை ஞானம். இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து தான் நம்ம தமிழுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கபாலீஸ்வரர் தலச் சுருக்கம். நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இதுல நாம குறிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாம இதுவரைக்கும் பார்த்த 12 வெவ்வேறு மாபெரும் விஷயங்கள், பார்வதி தேவி, முருகப்பெருமான், பிரம்மா, 4 வேதங்கள், சுக்ரன், ராமபிரான், திருஞான சம்பந்தர், வாயிலார் நாயனார், பேயாழ்வார், அப்பர், சிங்காரவேலன், அப்புறம் திருவள்ளுவர், முற்றிலும் வேற வேற காலகட்டத்தை சேர்ந்த இந்த 12 மாபெரும் அடையாளங்களும் வந்து சந்திக்கிற ஒரே புள்ளி இந்த மயிலை கபாலீஸ்வரர் திருத்தலம் மட்டும்தான்.
கடைசியா ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. கடவுள்கள், தங்களோட பக்தியால உலகத்தையே வியக்க வச்ச அடியார்கள், அப்புறம் உலக புகழ்பெற்ற புலவர்கள், இவங்க எல்லாரும் ஒரே ஒரு புள்ளியில, ஒரு சின்ன நிலப்பரப்புல ஒண்ணா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். இப்படி மொத்த பிரபஞ்சத்தோட வரலாற்று எடையும் தாங்கி நிக்கிற வேற எத்தனை இடங்கள் இந்த பூமியில இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இது ஒரு பெரிய ஆச்சரியம்தான் இல்லையா? மீண்டும் ஒரு அற்புதமான தேடல்ல சந்திப்போம்.